தக தித்தக தகடலாம் தத்தக தஜொன்னு தக ஜொன்னு தக தின் தத்த தடி தஜொன்னு தத்த ஜொன்னு ததிமி தத்த திமி தக்கட்ட தகட தகடலாம் தத்த தடி தத்த ஜொன்னு தகட தகடலாம் தகட தகடலாம் 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 தாம் தின் தாம் தடி தக ஜொன்னு தாம் தடி தக ஜொன்னு தாம் தடி தக ஜொன்னு தடி தகிட தடி தன ஜொன்னு திமி தடி தன ஜொன்னு திமி தகட தகட தின் தின் தக். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி எம் சீனிவாசன். மறுபடியும் உங்களிடையே வந்து பேசுகிறேன். நண்பர்களே, நமது நடிகர் திலகம் ஆருயிர் அண்ணன் உலக மகாநாயகன் சிவாஜி அவருடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் 37 வாரம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 38வது வாரம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம திருச்சி பாலக்கரை சிவாஜி சிலையை நம்ம மதுரை ஹைகோர்ட்லேருந்து தீர்ப்பு வாங்கினதுக்கப்புறம் மரியாதைக்குரிய அந்த தொகுதியோட எம்எல்ஏ திரு இனிகோ இருதராஜ் அவர்கள் பார்க்கணுன்னு சொன்னார். அவரை போய் பார்த்து அவர் அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் கேட்டார், கொடுத்து கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு போனார். கலெக்டர்ட்டையும் என்னை காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் போய் கேஸெல்லாம் போட்டு இது பண்ணி வந்தவர் அப்படின்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வாங்கி கலெக்டர்ட்டையும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு இடம் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அது இப்போ 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் கலெக்டர் அதை என்னான்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி பொசிஷன். அவர் சொல்லியிருக்கிறதும் ரோடு ஓரமாக எல்லோரும் மக்கள் பார்வைக்கு தான் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உள்ளே கொண்டு போய் நான் வைப்பேன்னு அவர் சொல்லலை. அந்த வால் செவுரை உடைச்சிட்டு அப்படியே ரோடு ஓரமாகவே அந்த சிலை நிற்கும். அந்த இது மேலே, பீடம் மேலே அது கருவு மாதிரி கொடுத்து அந்த செவுரை அப்படியே அங்கிட்டு உள் பக்கம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம போய் மேலே ஏறி மாலையெல்லாம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். பரபரப்பான இடம், ஃபுல் டிராஃபிக். அந்த இடம் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். பாலக்கரை தான் உங்களுக்கு தெரியுமே எப்படின்னு. அது நல்லபடியாக நடக்கணுன்றது என்னோடய விருப்பம். நீங்களும் அண்ணனுக்காக வேண்டிக்கங்க. அண்ணனோட ஆத்மா ரொம்ப நாளாக ரொம்ப 14 வருஷமாக தவிச்சு போச்சு. திருச்சியில் இப்படி வச்சு நம்மளை பண்ணுறாங்களேன்னு சொல்லி இப்போ தான் அதுக்கு மதுரை ஹைகோர்ட் மூலமாக ஒரு விமோச்சனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஒரு காதல் காவியம். அது எப்படின்னா, அண்ணன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய கேரக்டர் வித்தியாசமாக தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் என்னமோ தெரியல, இந்த படம் நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தடவை பார்த்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இந்த படம் சிந்தனையாகவே இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அந்த பருவம், அந்த இயக்கம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு லவ் ஸ்டோரி இது. உயிருக்கு உயிராக காதலிப்பாங்க. அது கடைசியில் கல்யாணம் பண்ண முடியாமல் போய் இன்னொரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி அவரோட பழசெல்லாம் மறந்துட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு ஜாலியாக வாழ்கிற நேரத்தில் மறுபடியும் அவங்க உள்ளே வருவாங்க. இவர் ஒரு வெறுப்பில் இருப்பார். அப்புறம் அது என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னே இவருக்கு ரொம்ப அவங்க மேலே ஒரு மரியாதை உண்டாயிரும். ரொம்ப அற்புதமான ஒரு படம். பாடல்கள் அத்தனையும் தேனு. இது நம்ம ஏசி திருலோக்சந்தர் படம், டைரக்ஷன். அவர் ஒரு பாணி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏபி நாகராஜன் ஒரு பாணி, பீம்சிங் ஒரு பாணி, இவர் ஒரு பாணியில் போவார். அண்ணன் இவரை திருலோக்குன்னு தான் கூப்பிடுவார். இவர் மாதிரியே வியட்நாமிடு சுந்தரம், இன்னொரு ஆரூர் தாஸ், இந்த மாதிரி சில பேரெல்லாம் இவர் க்ளோஸ். எப்போ பார்த்தாலும் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுவார். இருமலர்கள் அந்த படத்தை தான் இன்றைக்கி நம்ம 38வது வாரமாக பார்க்குறோம். அந்த படம் அண்ணனுக்கு 116வது படம். 1/11/1967 ரிலீஸு. அந்த வருஷத்தில் வந்த படங்கள் கந்தன் கருணை, நெஞ்சிருக்கும் வரை, பேசும் தெய்வம், தங்கை, பாலாடை, திருவருட்செல்வர், இருமலர்கள், ஊட்டி வரை உறவு. இந்த 8 படத்தில் கந்தன் கருணை 100 நாள், திருவருட்செல்வர் 100 நாள், இருமலர்கள், ஊட்டி வரை உறவு ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ். ரெண்டும் 100 நாள்.
என்னத்த நான் சொல்கிறது? இது மாதிரி நம்மளும் சொல்லிகிட்டே தான் போகிறோம். எவனாவது இது மாதிரி ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்கானா? ம்? ஒரு படம் பண்ணுறானுங்க, அப்புறம் எங்கேயோ ஒரு கேப்பை விட்றானுங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறானுங்க, அப்புறம் ஒரு கேப்பை விட்றானுங்க. அப்போ ரசிகர்கள் பூரா ஏங்கி போய் உட்காந்துருப்பானுங்க. படம் வந்தவுடனே ஒரு தடவைக்கு 10 தடவை பார்ப்பானுங்க. ஒரு வாரம் கலெக்ஷன் ஆகிடுச்சின்ட்டு போயிடுவானுங்க. இதுக்கு பேராக வந்து வெற்றி. இது வந்து இதுக்கு அர்த்தமே தோல்வி தான் அர்த்தம். நீ வெற்றி நாயகனாக இருந்தீன்னா வருஷத்துக்கு ஒரு 4-5 படமாவது நீ நடிக்கணும். என்ன உனக்கு ஒரு படம் நடிக்க என்ன எவ்வளோ நாள் ஆக போகுது? 3 மாதம் ஆகுமா? ஒரு 40 நாள் கூட இல்லாமல் பலே பாண்டியா படத்தை ஷூட்டிங்கை முடித்து அந்த படம் அது வெற்றி படம் தெரியுமா? 3 சிவாஜி, ட்ரிபிள் ஆக்ட். இதெல்லாம் செய்யணும்னா செய்யலாம். என்ன செஞ்சாங்கன்னா அவனுங்களுக்கு இமேஜ் போயிடும், படம் ஓடாது. 4 படம் 5 படம் விட்டானுங்கன்னா ஒரு படம் கூட ஓடுறது சந்தேகம். அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டு அந்த இதுலேயே நிற்கணுமா, நம்ம அப்படியே டாப்லேயே இருக்கணுன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு. போலி தான், டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரிஜினல் கிடையாது. சரி, அதை பற்றி நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இருமலர்கள் படத்தை வந்து பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். உங்களுக்கு உயரத்துல இருந்து பார்த்தா மயக்கம் வரும்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி நான் விளையாடி இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சுந்தர். சுந்தர், பரவாயில்ல. உயரத்துல இருந்து பாக்குறதா எனக்கு ஒரு மாதிரி. பரவாயில்ல, நீதான் என்னை காப்பாத்திட்டியே. உமா, இப்பவாவது இந்த மலரை எனக்கு கொடுப்பியா? மலருக்கு பதிலா என்னையே உங்களுக்கு கொடுக்கிறேன் சுந்தர், என்னையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உமா, சுந்தர், உமா, குளிர்ல? ஆமா, ரொம்ப குளிர்து. தூக்கம் வரல? இல்ல. ஏன் தெரியல. நீங்க தூங்கலையா? ஏன் தெரியலேன்னு நீ சொல்ல, நான் அப்படி சொல்ல போறதில்லை. உமா, சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடினாலும் திறந்தாலும் உன்னுடைய உருவம் தான் என் முன்னால வந்து நிக்குது. துணிஞ்சு சொல்றேன், உன் நினைவு என்ன வாட்டுது. வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை, உள்ளத்துல ஏற்பட்ட ரணத்தை மயிலரகால தடவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இன்பமான வேதனை. வெற்றி,
துடிக்கும் இதை உனக்கு என்றென்றும் அது எனக்கு நாம் பிரிதென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன எங்க உன்னை பார்க்க முடியாம விடுமோன்னு நினைச்சு பயந்து போனேன். எங்க நீங்க வராம இருந்துறீங்களோ நினைச்சு நானும் துடிச்சு போயிட்டேன். உனக்காக இதை வாங்க போன லேட் ஆயிடுச்சு. என்னது? என்னுடைய இதயமா திறந்து பாரு. அதுல என்ன தெரியுது? என் உருவம் தெரியுது. உமா, நீயா போட்டு உடைச்சாலே ஒழிய என் இதயம் கிடைத்த பெட்டியில் என்னைக்குமே உன் உருவம் தான் இருக்கும். உமா, நானும் இப்படியே ரயில் ஏறி உன் கூட வந்துடட்டுமா? அதுக்கு பதிலா என்னை இப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. உமா, உன்னுடைய லெட்டர் எப்போ வரும்? அக்டோபர் 10ஆம் தேதி நல்ல செய்தியோட என் லெட்டர் உங்களை தேடி ஓடி வரும். அது வரைக்கும் ராஜா எங்க பிள்ளை, என் செல்ல பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும். அக்டோபர் 10ஆம் தேதி உன் லெட்டர் வர வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. பெட்டியை வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலா ஒரு முழம் பூ வாங்கிட்டு முன்னாலே இங்க வந்திருக்க கூடாது. உனக்கு புரியலையா? பக்கத்துல இங்க விப்பா, ஒரு நிமிஷத்துல ஐயோ, வேண்டாம், ட்ரெயின் புறப்பட போகுது. பரவாயில்ல, நீ கேட்டு நான் இல்லைங்கிறதா. 1 மினிட். சுந்தர், லெட்டர் படி. திரு சுந்தர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எப்படி தொடங்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. நாம் நினைப்பது ஒன்று, தெய்வம் நினைப்பது மற்றொன்றாக இருக்கிறது. எனது அண்ணன் வேறொரு பெரிய இடத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு செய்து வைத்திருந்தார். என்னை வளர்த்து ஆளாக்கி அண்ணனுக்கு எதிராக என்னால் எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது. நல்ல பண வசதியுடைய அவர்கள் என்னை பெண் பார்க்க வந்த போது வேண்டாம் என்று சொல்லி விடமாட்டார்களா என்று நினைத்தேன். ஆனால் அவ்வளவு செல்வமும் அழகும் படைத்த அவர் இந்த ஏழையிடம் எதை கண்டாரோ தெரியவில்லை, சம்மதம் என்று சொல்லிவிட்டார். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். என்னை மன்னித்து வேறொரு நல்ல பெண்ணை மணந்து சுகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கே அபாகியவதி. என்னது ஏன் தலை உருளுது? என்னங்க இதெல்லாம்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இதை எப்பவும் அவர் சிறப்பா கொண்டாட சொல்லுவார். ஆமா ஆமா, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள ஒரு சின்ன கண்ணம் பிறக்கணும் இல்ல, அவங்களும் இதே மாதிரிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு கீதா கண்ண ஒருத்தியே போதும். நீங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. இதை சாப்பிடுற முகூர்த்தம் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சொந்தமா ஒரு அவரு வந்துடுவாரு. கார் சத்தம் கேக்குது, அவரு வந்துட்டாரு போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. டீச்சர், இதுதான் எங்க அப்பா. என்ன அப்படியே நின்றுட்டு என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரே மாதிரி 2 பெண்கள் இருந்தாங்க. ஒரே அச்சில 2 பொம்மைகள் செய்ய முடியும், ஆனா ஒரே மாதிரி 2 பெண்கள் இருக்க முடியுமான்னு யோசனை பண்றேன். ஆமா, நான் கூட அந்த படத்தை பார்த்தேன். அந்த 2 உருவங்களும் ஒரே பெண் தான். சரி சரி, நம்ம கார்லயே போறோம் டீச்சர். வேண்டாமா, ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போறேன். படிச்சது யாரு? கடவுள் தான் வச்சுக்கீங்க. சிலருக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த கடவுள் சிலருக்கு ஏன் துக்கத்தை கொடுக்கணும்?
திடீர்னு சில சோதனைங்க ஏற்படும் போது உண்மையா சொல்றேன் கீதா, நானே ஆண்டவங்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். ஒரே கிளையில 2 மலர்கள் மலருது. அதுல ஒண்ணு அலங்கார பொருளாயிடுது, இன்னொன்னு புழுதியில விழுந்து பலர் பாதங்கள்ல மிதிப்பட்டு. கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள், 2 மலர்கள், 2 மலர்கள். காற்றில் உதிர்ந்த வண்ண மலர், கண்ணீர் சிந்தும் சின்ன மலர். காற்றில் உதிர்ந்த வண்ண மலர், கண்ணீர் சிந்தும் சின்ன மலர். ஆற்றில் வந்து சேர்ந்ததம்மா, அலைகள் கொண்டு போனதம்மா. ஆற்றில் வந்து சேர்ந்ததம்மா, அலைகள் கொண்டு போனதம்மா. பாவை தோன்றல் சேர்ந்த மலர், பருவம் கண்டு பூத்த மலர். பாசம் கொண்டு வந்ததம்மா, பரிசாய் தன்னை தந்ததம்மா. கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள். அலையில் மிதந்த மலர் கண்டு, அதன் மேல் கருணை மனம் கொண்டு. அலையில் மிதந்த மலர் கண்டு, அதன் மேல் கருணை மனம் கொண்டு. தலையில் இறைவன் சூடிக் கொண்டான், தானே அதனை சேர்த்துக் கொண்டான். தலையில் இறைவன் சூடிக் கொண்டான், தானே அதனை சேர்த்துக் கொண்டான். குழலில் சோடிய ஒரு மலரும், கோயில் சேர்ந்த ஒரு மலரும். இரண்டும் வாழ்வில் பெருமை பெறும், இதயம் என்றும் அமைதி பெறும். கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள், 2 மலர்கள், 2 மலர்கள். டீச்சர், உடம்பு சரியில்லையா? ஆமா, கீதா, உங்க டீச்சர் அம்மா வீடு தேடி வந்தவங்களை கூட உபச்சரிக்க மாட்டாங்க போல இருக்கு. பரவாயில்ல, நாமளே போய் உட்கார். ஏன் டீச்சர், உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா? கீதா, அம்மா எப்படி இருக்காங்க?
நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே. பதில் சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லியிருப்பேன். மனசு உடம்பு சரியில்லை. டீச்சர், நேற்று கீதாவுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப பிரமாதம். என் மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு. வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குல்ல, அதை சொல்றேன். ஒரு பெண் தன் கல்யாண சமயத்துல தனக்கு வரப்போற கணவன் நல்ல அழகனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், பெரிய பணக்காரனா இருக்கணும், அதே சமயத்துல கொஞ்சம் இழிச்ச வாயனாவும் இருக்கணும்னு பேராசையினால என்னென்னமோ மனக்கோட்டை கட்டுறான். ஆனா வேடிக்கை பாருங்க, விதி அவளை ஏமாத்திருக்கு. அதான் வாழ்க்கை இல்ல. ஒரு சமயம் ஒரு ஏழை வாலிபன் அவள் மேல தன் உயிரையே வச்சிருந்தான். ஆனா அதே ஏழை வாலிபன் பின்னால பெரிய பணக்காரனா வருவான் அப்ப அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்ல. சில சமயம் வாழ்க்கையில நாம எவ்வளவோ தப்பு கணக்கு போடுறோம், பின்னால அதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சோடனே உடம்பு மனசு எல்லாம் வேதனைப்படுது இல்லையா? என்னப்பா டீச்சர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க என்னென்னமா பேசுறீங்களே? கீதா, போய் கார்ல என்னுடைய சிகரெட் கேஸ் இருக்கு, எடுத்துட்டோம்னா ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா, இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க எப்படி பேசுறது உங்க மனசுக்கே திருப்தியா இருந்தா நான் கேட்டுக்க தயார். என் மனசுக்கு திருப்தியா? உமா, 6 வருஷத்துக்கு முன்னே என் மனசுல இருந்த நிறைவு அன்பு எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டேங்கிறத மறந்துட்டியா? கொஞ்சம் என் மேல இறக்கம் காட்டுங்க. இறக்கமா? 6 வருஷத்துக்கு முன்னாலே என்ன பார்க்க ஒரு பணக்கார மாப்பிள்ள வந்திருக்கான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கே லெட்டர் எழுதினியே, அப்போ மனசுல இறக்கம் இருந்ததா? நீ இப்படிப்பட்டவன் துளி கூட காட்டிக்காம சிரிச்சு சிரிச்சு மறைச்சியே, அப்போ மனசுல இறக்கம் இருந்ததா? அது எத்தனையோ எங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி, மறந்துட்டு. மறக்கிறதா? மறக்கிறதா? தன்னுடைய எதை வேணாலும் மறப்பான், மன்னிப்பான். ஆனா தன் காதல் தோல்வியை மட்டும் அவனால மறக்கவே முடியாதுமா, மன்னிக்கவே முடியாது. இல்ல, ஒரு வினாடி கூட அதை நான் மறக்கவே இல்லை. நீ எனக்கு செய்த துரோகத்தை, அதனால நான் அடைஞ்ச அவமானத்தை, வேதனையை, துடிச்ச துடிப்பை நான் மறக்கவே இல்லை உமா. என்னால் அதை மறக்கவும் முடியாது. உமா, உங்ககிட்ட இருந்து லெட்டர் வரும் லெட்டர் வரும்னு நான் எப்படியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அவன் உன்னை பெண் பார்க்க வந்தானே, அந்த பணக்கார வாலிபன், அவன் என்ன ஆனா? நீ என்ன ஏமாத்துற மாதிரியே அவனும் உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானா? இப்ப உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? ஏன் இப்படி பட்ட மரம் மாதிரி நிக்கிற? இனிமேல் எதுவும் கேட்காதீங்க. ஒருவேளை நீங்க சொன்னீங்களே, அந்த தவறுகளுக்காக இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன் போல இருக்கு. நான் ஏதாவது தவறு செய்தேன் நீங்க நினைச்சா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுடுங்க.
வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். உங்க மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லணும். சொல்லுவீங்களா? உண்மையே பேசணுங்கிற தெளிவோட தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஆமா, எனக்கும் அந்த தெளிவு தேவை. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த நிமிஷமே இப்படியே உங்களோட நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் தயார். அதே மாதிரி எங்கூட வர்றதுக்கு நீங்க தயாரா? உமா, ஏன் தயங்குறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வர தயார். ஆனா நீங்க எனக்காக உங்க வீடு, வாசல், சொத்து, சுகம், அந்தஸ்து, ஆடம்பரம், ஏன் உங்க அருமை மனைவி, அன்பு மகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நிமிஷமே இப்படியே என் கூட வர தயாரா? சொல்லுங்க சுந்தர், சொல்லுங்க. உமா, எங்க போறீங்க? பதில் சொல்லுங்க. கடிதத்தை படிச்சு நான் மயங்கி விழுந்து சாகலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உயிரோட வாழ விரும்புறேன். என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சந்திச்சா என்னுடைய கையாலேயே உன்னை கொல்லணுங்கிறதுக்காக. காலம் போக போக நீ எனக்கு கிட்டாத பொருள் மேலதான் மனிதனுக்கு ஒரு வெறி ஏற்படும். அந்த வெறிதான் இவ்வளவு நாளா என்ன ஆட்டி படைச்சதுங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். இப்ப என்கிட்ட கேட்டியே, இப்படியே என் கூட புறத்து இதே நான் பலமுறை என்னையே கேட்டுக்கிட்டேன். உண்மையை சொல்ற உமா, நீ சொன்னபடி என் வீடு, வாசல், சொத்து, சுகம் என் மகளை மட்டும் என்ன செய்யவே முடியாது. நான் தனி, என் மனைவி தனி, என் மகள் தனி இல்லை. 3 பேரும் ஒன்னா கலந்துட்ட ஒரு பாசத்தின் பிழைப்புங்கிறத நான் நல்லா உணர்ந்தேன். இத நேத்தே உங்ககிட்ட சொல்லணும். ஆனா நீ எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல. என் தெய்வமே, உங்களுடைய திருப்பாதங்களுக்கு எனது கடைசி வணக்கம். அம்மா எங்க? தந்தை, 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 சாந்தி, ஒரு முறை நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. சாந்தி, என்னுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு முழுக்க தெரியாது. நீங்களாவது ஒரு குழந்தைக்கு தாய், ஆனா நானும் 3 குழந்தைகளுக்கு தாய். ராஜு, சுஜி, சுரேஷ், இதோ என் 3 குழந்தைங்க. உங்க குழந்தைங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியாத புதிராட்டம் போச்சு வாழ்க்கை. இவருக்கு புரியக்கூட எத்தனையோ விட மறைச்சு வச்சிருக்கு. ஆனா புதிரை விடுவிக்க வேண்டிய காலம் வந்துடுது. இவங்க என் குழந்தைங்க இல்ல, என் அண்ணனுடைய குழந்தைங்க. நான் ஊருக்கு போயிருந்தப்போ எங்க அண்ணனும் அண்ணியும் கார் விபத்துல இறந்து போயிட்டாங்க. அனாதை விடப்பட்ட இந்த குழந்தைங்க எங்களை விட்டுட்டு போயிடுவியான்னு என்ன கட்டிக்கிட்டு அழுதப்போ என்னுடைய சொந்த ஆசை, பாசம், இளம உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இந்த குழந்தைகளுக்காகவே வாழணுங்கிற முடிவை எடுத்துக்கிட்டேன். அப்பவே நான் இந்த குழந்தைகளுக்கு தாயாயிட்டேன். அந்த நிலையில உங்க வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. அதனாலதான் நீங்க மனமாற என்ன வெறுக்கக்கூடிய காரணங்களை காட்டி உங்களுக்கு கடிதம் எழுதினேன். அப்போ உங்க வாழ்வு எப்படி ஆகுமோன்னு பயந்தேன். உங்க மனசுக்கு சாந்தி அளிக்கும்படி பல தடவை ஆண்டவங்கிட்ட வேண்டினேன். அந்த ஆண்டவன் சாந்தியே உங்களுக்கு வாழ்க்கை துணைவியா கொடுத்து உங்களை காப்பாத்திட்டான். என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. ஒரு காலமும் சாந்தி கிட்ட இருந்து உங்களை பிரிக்க நான் நினைச்சதே இல்லை. எங்கூட வர தயாரான்னு நான் உங்களை கேட்டனே, நீங்க சரிங்கிற பதில சொல்லி இருந்தா அப்பவே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா நான் முடிவு செய்திருந்தேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் உங்களால உங்க சாந்தியை பிரியவே முடியாதுன்னு. ஆமாப்பா, உமா சொல்றதெல்லாம் உண்மை. குழந்தைங்க இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க. எத்தனையோ குழந்தைகளை பாத்துக்கிற நீங்க எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த குழந்தைகளை காப்பாத்துற பொறுப்பையும் ஏத்துக்கணும்னு உமா எனக்கு எழுதின காயத்தை படிச்சப்போ, ஆண்டவனே அசம்பாவிதம் ஒண்ணு நடத்தக்கூடாதுன்னு அப்பத்தான் வந்து இறங்கின குழந்தைகளை கூட்டிட்டு நேரம் ஓடி வர்றேன். வாங்க வாங்க. உமா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வாழ்வழிச்ச உங்க வாழ்க்கையில இவ்வளவு துயரம் நிறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இல்லம்மா, என் உள்ளத்துல இதெல்லாம் துயரங்கிற நினைப்பு மறைஞ்சு போய் எவ்வளவோ நாளாச்சு. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன சலசலப்பு முடிஞ்சு போச்சு. இனி மறுபடியும் உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். சாந்தி, வாழ்க்கைங்கிறது
ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிறது இல்லை. அது ஆண்டவனால அழிக்கப்படுறது. எல்லாருக்கும் வணக்கம். உமா, நீங்க ஏன் போகணும்? நீங்க என் வாழ்க்கை தீபத்தை ஏற்றி வச்ச தியாகச்சுடர். நீங்க இங்கதான் இருக்கணும். இல்ல சாந்தி, இல்ல. நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டான். இன்னைக்கு காசி ராமகிருஷ்ணா அநாத பள்ளியில இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. என்னோட இந்த குழந்தைங்களோட இன்னும் ஏராளமான குழந்தைகளுக்கு சேவை செய்யறதுக்காக நான் போறேன். அதுலதான் எனக்கு மன நிறைவு, நிம்மதி. கீதா, என் கூட பேச மாட்டியம்மா? என்ன மன்னிக்க மாட்டியம்மா? கீதா, அழக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? என் பிள்ளைங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி, சிரிமா. நான் வரேன் சார். உமா, போய் அன்பிலேயே சிறந்த தாயன்பு நிலைநாட்டு தன்னை தானே தியாகம் செஞ்சுக்கிட்டு தேவ மகளை கூப்பிடாங்க. அவளோட பாத்தியே ஒரு போட்டும். பலர் குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தான் தாயாராங்க. ஆனா சிலர் ஆண்டவன் தாயாவே படைச்சிடறான். தாயே, நீ வாழ்க. எவ்வளோ ஒரு அருமையான படம் பார்த்தீங்களா? இது வந்து அண்ணன் வந்து 1967 தான் நடிக்கிறார். அவர் அன்னைக்கு நினச்சிருந்தா அதே வருஷத்தில் கந்தன் கருணை, திருவருட்செல்வர், ஊட்டி வரை உறவு இதெல்லாம் கலர்படமாக வருது. இந்த படத்தோடையே சேர்ந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதே ஊட்டி வரை உறவு கலர்படம் தான். இந்த படத்தையும் அவர் கலர்படமாக எடுக்க சொன்னார்னா எடுத்து தான் ஆகணும். அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர், உலகளவில் பெரிய சூப்பர் ஸ்டார் அவர். ஆனால் அவரோட நல்ல மனசு, அவனால் என்ன பட்ஜெட் முடியுதோ எடுக்கட்டும், அவனால் கலர் படம் முடிஞ்சால் எடுக்கட்டும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறேன்னா எடுக்கட்டும், நான் நடிக்கிறேன், அப்புறம் எங்கே ஓடி போயிடும், எல்லா காசும் நான் அள்ளித்தரேன் அப்படின்றது தான் சிவாஜியோட பாணி. அதுக்கப்புறம் கூட பட்டிக்காடா பட்டணமெல்லாம் வந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ விமர்சனம் எழுதும்போது எழுதுகிறோம், படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் படம் ஓடுமான்னு தெரியல, கருப்பு வெள்ளையாக இருக்குன்னா. அது கடைசியில் வெள்ளி விழா. இந்த படம்லாம் 100 நாள் என்ன ஒரு லவ் ஸ்டோரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்குறாங்க. அண்ணனோட நடிப்பு தான். பத்மினி, கேரிஜா இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, நாகேஷ்லாம். இந்த படத்தில் பாட்டு அத்தனை தேனு, கொடைக்கானலில் எடுக்கப்பட்ட படம். அண்ணனோட நடிப்பை வச்சே தான் அல்லுன்னு அள்ளுவார். இந்த பீம்சிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் தான். எல்லாமே பாவரிச படம், எல்லாமே படம் பெரிய ஹிட்டு. அதை அடிச்சுக்கிறதுக்கு படமே இல்லை, குடும்ப கதை இல்லை. அதே மாதிரி இவர் ஏசி திருலோச்சந்தர் ஒரு இது போயிட்டுருப்பார். சிவி ராஜேந்திரன் அவர் ஒரு மாதிரி சிடி அது இதுன்னு சொல்லி பொழுதுபோக்கு மாதிரி பண்ணுவார். அதில் டேலண்ட்டு படங்கள், இந்த மாதிரி கலைப்படங்களுக்கெல்லாம் ஏபி நாகராஜன். இது மாதிரி அவரை பயன்படுத்துறதுக்கு அவரோட ஸ்டைலெல்லாம் வெளியில் கொண்டது வியட்நாம் விடு சுந்தரம். இதுக்குன்னே அவர் சில அதே டேரக்டருங்க பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி அப்படியே இருப்பாங்க. இந்த பலாச்சொலையை சாப்பிட்ற மாதிரி அப்படியே பிடிச்சி இந்த பலாப்பழத்தை ருசி பார்ப்பானுங்க. இதுதான் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இது கிஃப்ட் கிடச்சிச்சு சிவாஜி. அதே மாதிரி எங்களுக்கும் பெரிய கிஃப்ட் கிடச்சிச்சு சிவாஜி தான். அதனால தான் நாங்கள் இன்னும் இந்த வயசுலேயும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேசுகிற பேச்சு, நாங்கள் விடுற மூச்சு எல்லாத்துலேயுமே அவர் கலந்துருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து இந்த அற்புதமான படத்தை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். తరగడదాం
சொல்லு தாம் தட்டு தக்க சொல்லு தாம் தட்டு தக்க சொல்லு